ஜி, இன்னைக்கு அன்றாட வாழ்வியல்ல நிறைய சிக்கல்கள் இன்னைக்கு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கூட ரொம்ப துவண்டு போயிடுறாங்க, மனசு விட்டுறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பிரபஞ்சம் ஏன் நமக்கு இவ்வளவு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கிறது? இதுக்கு என்னதான் தீர்வு? பிரபஞ்சம் என்ன சொல்லுது? அப்பா இந்த செகண்ட் வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் உனக்கு லாபம்பா. பெருசா வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீ ஒண்ணுமே இழக்கல, மனசுல நினைச்சுக்க. நீ எதையும் கொண்டுட்டு வரல, மனசுல நினைச்சுக்க. இவ்வளவு நாளா சிரிச்சியா, சந்தோஷமா இருந்தியா, அனுபவிச்சியா, எல்லாம் லாபம் லாபம். ஓகே. அதை எப்படிங்க பகுத்தரே நீங்க அவ்வளவு இருந்துட்டு லாபம்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்த செகண்ட் உயிர் பிரிஞ்சாலும் நீ யார்கிட்ட போய் கேட்பீங்க? கரெக்ட். யார்கிட்ட போய் கிளைம் பண்ணுவீங்க? கரெக்ட். முடியாதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது. நான் இறக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்க போய் கேக்குறீங்கன்னு வைங்க, ஓகே, ஏங்க என்னைய இறக்க வச்சிங்க, சாகடிச்சிங்க அப்படின்னு கேட்டா, கிடைச்ச வரைக்கும் லாபம், பேசாம அடுத்த கண்டெய்னருக்கு போ, அடுத்த வேலைக்கு போய் பாரு, அவ்வளவுதான் சொல்லும். கிடைச்ச லாபம். நீங்க இந்த இந்த உலகத்தை எந்த பரிமாணத்துல எப்படி அணுகி என்னென்ன 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 விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் அனைத்தும் உங்களுக்கு லாபம் தான். இங்க நஷ்டப்படுறதுக்கோ நீங்க தனிப்பட்ட முறையில இழப்பதற்கோ ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு பிரிவை எப்படி தாங்கிக்கிறது, ஒரு தோல்வி எப்படி தாங்கிக்கிறது, ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது? கிடைச்ச வரைக்கும் லாபம், கிடைச்ச வரைக்கும் லாபம், ஆளை விடுறா சாமி, அவ்வளவுதான். கிடைச்ச வரைக்கும் லாபம், ஆளை விடுறா சாமி. எஸ், குட், அக்செப்ட், ஆஸ் இட் இஸ், ஆஸ் இட் இஸ். இவ்வளவுதான் பிரபஞ்சத்தோட மந்திரமே. கிடைச்ச வரைக்கும் லாபம், ஆளை விடுறா சாமி, இழப்பதற்கு ஒண்ணும் கிடையாது. எஸ், குட், அக்செப்ட். எஸ், குட், அக்செப்ட், ஆஸ் இட் இஸ், ஆஸ் இட் இஸ். அதுவும் இருக்குது, நானும் இருக்கேன், அவ்வளவுதான். இருந்துகிட்டு இருப்போம், கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருப்போம், அவ்வளவுதான். தட் இஸ் ஏ சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ். தட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் யூனிவர்ஸ். இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையை பயணம் செஞ்சீங்கன்னா, வாழ்க்கைய வழி நடத்துனீங்கன்னா, நீங்க இன்னொரு டைமென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எப்படி ஜி? அது மகிழ்ச்சி, அன்பு, ஆனந்தம், அந்த டைரக்ஷன்ல. சோ இந்த சிம்பிள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே இன்னொரு டைமென்ஷனுக்கு வந்துருவாங்கறீங்க. அவ்வளவுதானே. இதுல என்ன நீ எடுத்து வந்து இழக்கிறதுக்கு? ஓகே. இன்னைக்கு உனக்கு ₹1 கிடைச்சா கூட லாபம் தானே, ₹100 கிடைச்சா கூட லாபம் தானே. கரெக்ட். ஆனா எங்க மனசு உடையற? ₹1000 கிடைக்கலையேங்கிறப்பதான் மனசு உடையற. கரெக்ட். ₹1,00,000 கிடைக்கலங்கிறத மனசு உடையற. கரெக்ட். வந்துருங்க, யூனிவர்ஸோட ஃபார்முலாக்கு வந்துருங்க, லீட் பண்ணுங்க. ஓகே. இத வந்து லைஃப்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சிக்கல்களுக்கும் இத அப்படியே அப்ளை பண்ணுமா ஜி? இது எப்படி, ஏதாவது இதுக்கு ஒரு அணுகுமுறை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதை சொல்லுங்க, பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸோட. நீங்க பிரபஞ்ச உண்மையை உணர்ந்துக்கணுங்க. இதுதாங்க விஷயம். ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்குங்க. ஓகே. இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கிடைச்ச வரைக்கும் லாபம். இப்படி உணர்ந்துக்கிட்டு நீங்க அணுகுங்க எல்லாத்தையுமே. ஓகே. ஒரு அன்பை பரிமாறப்ப கூட கிடைச்ச வரைக்கும் லாபம், இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி அந்த அந்த சீக்வன்ஸில் நீங்க அன்பை பரிமாறுங்க. சரிங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒரு மாரல் பைண்டிங்கோ, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ, ஒரு ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோ எதுவுமே நீங்க செய்ய மாட்டீங்க. வராது. ஏன்னா உண்மை இது. நம்ம as it is, as it is. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பழகணும். கிடைச்ச வரைக்கும் லாபம், இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை. பீ ஃப்ரீ, நடக்கிறத ஏத்துக்க. அது தன்மையில இருக்குது, அவ்வளவுதானே. எவ்வளவு ஒரு சேச்சுரேட்டட் ஒரு அப்ரோச் கிடைக்கும். இதுதான் அப்ரோச். இப்படித்தான் இந்த டைமென்ஷன்ல நீங்க வாழ்க்கையில அணுகணும். அப்ப என்ன இருக்காது இந்த இடத்துல? ஒரு உள்நோக்கம் டைலூட் ஆயிரும், ஒரு சுயநலம் டைலூட் ஆயிரும், ஒரு தலைக்குணம் டைலூட் ஆயிரும், ஒரு எதிர்பார்ப்பு டைலூட் ஆயிரும், ஏமாற்றம் இருக்காது, ஒரு ஏமாற்றம் இருக்காது, மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். சரிங்க ஜி. இப்போ காமனா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இதை வச்சு ஒரு தீர்வு சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் நிறைய கடன்ல மாட்டி இருக்கிறாரு.
அந்த கடன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அடைக்கணும். ம், இவர்கிட்ட எந்த சோர்சஸும் இல்ல. ம், அப்படிங்கும் பொழுது இந்த கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம் அப்படிங்கிற இந்த அணுகுமுறை இருந்தாலும் கூட ம். அந்த நாள்ல வந்து அவருக்கு கடனை ரீபே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அதனால அது ஒரு பெரிய ஒரு பயம் உருவாகத்தானே செய்யுது. இது வந்து நிச்சயமா. கடன்கிற ஒரு காமனான ஒரு விஷயத்தை வச்சு நான் கேட்கிறேன். நிச்சயமா. அந்த பயம் உருவாவதே உன்னைய மீட்பதற்கு தான். ஓகே. அந்த பயம் உருவாவதே உண்மையான அந்த தீர்வை சந்திப்பதற்கு தான். ஓகே. உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருந்தா தானே நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை சரி செய்ய முயற்சி எடுப்பீங்க. கரெக்ட். அந்த சரி செய்ய இருக்கிற முயற்சியில தற்காலிக தீர்வுக்கு எடுக்கிறீங்களா, நிரந்தர தீர்வுக்கு எடுக்கிறீங்களாங்கிறது தானே இப்ப சப்ஜெக்ட் கண்டிஷன். கேள்வி கரெக்ட். கேள்வி அதுதானே. எஸ். அப்ப இந்த பய உணர்வு மூலம் இத்தனை பேத்துக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த பய உணர்வு மூலம் இதெல்லாம் இல்லாம ஒரு சூழல் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த உள் உள் உணர்தல், உள் உணர்வு கரெக்ட் உங்களுக்கு கரெக்ட். பொழுது நீங்க போதும் போதும் கிடைச்ச வரைக்கும் லாபம், இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம், டோட்டலாவே வெளியே வந்துடலாம், இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் எங்க இருக்குதுன்னு அந்த இடத்த அவன் தேட ஆரம்பிச்சானா ம். அழகா அவருக்கு பிரபஞ்சம் கொடுத்ததே இந்த செய்திக்காகத்தான், கொடுத்ததே இந்த இந்த அணுகுமுறைக்காக தான் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது தான் இப்படி பிரபஞ்சம். ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த வாய்ப்பு வந்திருக்குன்னு நம்ம ஆமாங்க எடுத்துக்கலாம். ஆமாங்க ஆமாங்க. நீ வந்து இதாகணும், இதாகணும், உணரணும். எவ்வளவு பட்டா, எவ்வளவு ஆழமா பட்டா, எவ்வளவு ஊடுருவி நீ உடைஞ்சா உனக்கு உன்னையை பற்றிய ஒரு தேடல் உருவாகுமோ, அதுதான் உண்மையை பற்றிய தேடல், நிரந்தர தீர்வை பற்றிய தேடல். அது வந்துட்டு அவருக்கு எந்த இடத்துல கிடைக்கும்னு தெரியாது. அவர் விட்டு கொடுக்கும் பட்சத்துல நிச்சயம் அதற்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய நிறைய குறைகள் இல்லாட்டி அதனுடைய ஆழம் என்னன்னு திங்க் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை செய்யணும். அதனால தான் ஜி நம்ம ஓவர் திங்கிங்கில் அதிகமாக இருக்கிறோம். அப்போ ஓவர் திங்க் பண்ணாமல் ஒரு செயல் செய்யும் பொழுது பாதிப்புகள் அதிகமாக உருவாகிறதா அப்படின்னு ஒரு பயத்தினால தானே நம்ம திங்க் பண்ணுறோம். எஸ். அதாவது இது எப்படி நம்ம இதுலேருந்து வெளியில் வர்றது? அதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு திங்கிங்க்கு இன்னொரு திங்கிங் எப்படி தீர்வா இருக்கும்? ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை எப்படி தீர்வா இருக்கும்? இருக்காது. இவ்வளவு நாளா அதுதானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம். பிரச்சனைகள் இருக்குது, ஆனா ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனைய நீங்க வச்சு சரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்போ பிரச்சனைகள் தான் ஜி பெருசாயிட்டு இருக்கும். அதுதான் சொல்றேன். நீங்க ஓ அதை தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறீங்க. ஆமா, நீங்க ஸ்கூல் குழந்தையா இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை, கரெக்டு மேரேஜ் ஆகிறப்ப ஒரு பிரச்சனை, கரெக்டு குழந்தை வைக்கிறப்ப ஒரு பிரச்சனை, கரெக்ட். இப்ப வேற பிரச்சனை. வேற பிரச்சனை. ஆஹ் அப்ப உங்க திங்கிங் பேட்டர்ன்லயும் உங்க வே ஆஃப் அப்ரோச்லயும் எங்கேயோ தவறு இருக்கு. ஓகே. அதை நம்ம சரி பண்றதுக்கு ஒரு லைவ் கோச், ஒரு வழிகாட்டுதல், ஒரு தொலைநோக்கு பார்வையில ஒரு அடையாளமற்ற வழிகாட்டுதலுக்கு நீங்க அனுமதிக்கணும். ஓகே சரிங்க ஜி. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்டர் உங்களுடைய ஸ்டேட்டஸில் பார்த்தேன். ஒரு மியூசிக் கன்சர்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறீங்க. அந்த நிகழ்வு என்ன பண்ணுது, அது எப்போ நடக்குது ஜி? அதை பற்றின ஒரு ஓவர் வியூ கொடுத்துருங்க. அருமை அருமை. பெங்களூர்ல சரிங்க. 28 வருகின்ற 28 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓகே. ஜெயநகர்ல அந்த ஈவெண்ட் திட்டமிட்டிருக்கோம். சரிங்க. ஆக்சுவலா அதோடைய சாரம்ஸ் என்னன்னா, நம்மளுடைய சுயம் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ இசையின் மூலம் அணுகிற நுணுக்கங்களை ஒரு நாள் முழுக்க ஆழமா சொல்லித்தரோம். ஓகே. இதுல வந்துட்டு டான்ஸ் ஆடுறதோ பாட்டு பாடுறதோ கிடையாது. சரிங்க. இது முழுக்க முழுக்க இசையின் மூலம் உணர்தல். அமைதியா உட்கார்ந்து கைடட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே அழகா கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சுமைகள் எல்லாமே இன்ச் பை இன்ச்சா இறங்கி உங்களை அப்படியே சுயம் மலர்வதற்கேற்ற ஒரு சூழலை அந்த அட்மாஸ்பியர் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே. அப்ப அடடா
பரவாயில்லையே, நல்ல ஒரு வைப் இருக்கு, நல்ல ஒரு இனிமை, ஆனந்தம், புலங்காகிதம், புல்லரித்தல் கிடைக்குது, இது நல்லா இருக்குது, இதை ஏன் சஸ்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்க உள் உணர்வு உங்களுக்கே சொல்லும். ஏன்னா இது ஏன்னா 4-5 இடத்துல இது புருவன் ஒரு ஈவெண்ட். இதுவரைக்கும் அட்டன் பண்ண அனைத்து உணர்வாளர்களும் இட் இஸ் அன்பிலீவபிள், இட் இஸ் எ மிராக்கல் அப்படிதான் சொல்றாங்க. அந்த வாய்ப்பு நம்ம பெங்களூர் உணர்வாளர்கள் கேட்டுக்கொண்டதுக்கேற்ப ஒரு நாள் ப்ரோக்ராமா இதை வடிவமைச்சிருக்கோம். ஓ, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். எஸ் பிரதர், எஸ் பிரதர். ஓகே, அப்போ நம்மளை அந்த செல்ஃபை உணர்வதற்கு ஒரு மியூசிக் வழியாக ஒரு முயற்சி. நிச்சயமா, நிச்சயமா, அது நீங்கள் கைட் பண்ணுறீங்க, ஒரு கைடட் ஒரு செஷனாக அது இருக்க போகுது. நிச்சயமா. சரிங்க ஜி, சரிங்க. இன்னைக்கு சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க ஜி. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அந்த பேனரையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன் ஜி. தேவைப்படுறவங்க உங்களை கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணிக்கிட்டோம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க ரொம்ப நன்றி. நன்றி ஜி, ரொம்ப நன்றி.